பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரியம் அல்லது வாழ்க்கை நோக்கம், கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அடைவதுதான், நித்திய ஜீவனை அடைவதுதான் ஒவ்வொருவருக்கும் நோக்கமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, அந்த முடிவில்லாத நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியர்களே, பல கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு விதமான வரங்கள் இருக்கலாம். வெவ்வேறு விதமான ஆவியின் வரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு இருக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 முடிவுள்ள வசனங்களின்படி ஞானம், அறிவு, நம்பிக்கை, குணமளிக்கும் வல்லமை, வல்ல செயல்கள், இறைவாக்கு உரைக்கும் வரம், ஆவிக்குரியதை பகுத்தாயக்கூடிய வரம், பரவச பேச்சை விளக்கும் வரம் என்று தீர்க்க தரிசனங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஆவிக்குரிய வரங்கள் பல இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த வரங்களை பெற்றவர்கள் எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துவிட முடியும் என்றால் அது முடியாது. அல்லது இந்த வரங்களை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே, முடிவில்லாத அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லுவாங்களே, அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு நாம் சென்று அடைவோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. அப்படியல்ல. எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் முடிவில்லாத ஒரு வாழ்வை நாம் அடைய வேண்டும், ஆண்டவரை நாம் அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் வரங்களை பெற்றவனாக அல்ல, கனிகளை பெற்றவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை பாருங்க, திருமுழுக்கு யோவான் அவர் சொல்லுகிறார், லூக்காவின் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை, லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நல்ல கனித்தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும் என்று யோவான் சொல்லுகிறார். நல்ல கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கனி தரக்கூடிய ஒரு நல் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின அந்த திருமுகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்கிறார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆவியின் கனி, திரும்ப சொல்றேன், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆவியின் கனிகள் என்றால் என்ன? அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனிகள் 1 அன்பு, 2வது மகிழ்ச்சி, 3வது அமைதி, 4வது பொறுமை, 5வது பரிவு, 6 நன்னயம், 7 நம்பிக்கை, 8 கனிவு, 9 தன்னடக்கம். அல்லேலூயா. இந்த 9 காரியங்களை தான் ஆவியின் கனிகள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் அதிகம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், உபவாசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று திருப்பலிகளிலே கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், நிறைய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய காரியங்களில், உங்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம், அல்லது ஒருவேளை நீங்கள் வரங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பரலோகத்திற்கு சென்று சேர முடியுமா என்றால் அது போதாது, அது முடியாது. அல்லேலூயா. அதற்கான வாய்ப்பே இல்லைங்க. வரங்களை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சேரலாம் என்றால் அதுக்கான வாய்ப்பு இல்லை, அது முடியாது.
அது யாராக இருந்தாலும் சரி, திருச்சபையில் நீங்கள் சாதாரண ஒரு அங்கத்தினராக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வரங்களை பெற்றவர்களாக மட்டும் இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது, புகவே முடியாது. அல்லேலூயா. ஆவியின் கனிகளை உடையவர்களாக நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் பரலோகத்திற்கு சென்று சேர்கிறவர்களாக இருக்க முடியும். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, உங்களிடத்திலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? அமைதி இருக்கிறதா? பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவைகள் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த 9 காரியங்கள் தான் வேதம் சொல்கிறது. 3ஆக சொல்கிறது, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இது இந்த 9 காரியங்கள், ஆவியின் கனிகள் உங்களுடைய சகல நற்குணத்திலும் உங்களுடைய நீதியிலும் உண்மையிலும் இது வெளிப்படும். அல்லேலூயா. உங்களுடைய நீதியிலே, உங்களுடைய உண்மையிலே, உங்களுடைய குணத்திலே இது வெளிப்படும். ஒருவேளை இது வெளிப்படவில்லை என்றால், நிச்சயம் நான் உறுதியாக சொல்கிறேன், என்னை பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். யோசித்து முடிவெடுங்கள். ஆண்டவர் அவரிடத்தில் உதவியை கேளுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே, ஆவின் கனிகளை உடைய ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று கேளுங்க. வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் தொட்டு இந்த இருதயத்திலே ஒரு சுத்திகரிப்பு செய்யும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் தங்கள் பாவத்தை விட்டு விடுவதற்கு, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.